எல்லாத்துக்கும் மேல எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு திட்டம். யாராவது சொல்லுங்க. நீங்க யாரும் சொல்லக்கூடாது. நீங்க சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம், பாதியிலே நிக்குது அந்த திட்டம். என்ன திட்டம்? சொல்றான் பாருப்பா, இவ்வளவு பேர்ல சொல்றேன். மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம். நம்ம மொரப்பூர் தானே இருக்கிறோம், இந்த ஊர்ல தானே இருக்கிறோம். சரிடா, உணர்ச்சி வச்சுப்படாத. பார்த்து தண்ணி குடி. வர சரி, வர அவசியம் வர. ஜெயிச்சு நாங்க முதல்ல வருவேன். சரி. இப்ப மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம் இந்த மாவட்டத்தின் மக்களுடைய அப்போ 78 ஆண்டு கால கனவு, இப்போ 80 ஆண்டு கால கனவு. 80 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில நம்ம ட்ரெயின் ஏறணும்னா தர்மபுரியில போய் இறங்கலாம். சென்னையில இருமா, நான் பேசுறேன். நான் பேசி முடிச்சு உன் மைக் வாங்கிட்ட கொடுத்துடுறேன். அரை மணி நேரம் நீ பேசிக்கோ. ஏன் மீச, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க நீ? சரிண்ணா, இந்த திட்டம் சென்னையில ஏறணும்னா தர்மபுரியில இறங்கலாம். எப்போ? 70 ஆண்டுகளுக்கு முன்பு. அதன் பிறகு திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அதை தண்டவாளம் எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் அந்த திட்டம் வேணும்னு வலியுறுத்தி அப்புறம் நீங்க எல்லாம் என்ன ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சீங்க. 2014 என்ன நீங்க ஜெயிக்க வச்சீங்க, எம்பியா ஜெயிக்க வச்சீங்கல்ல. எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி அப்போ 19 முறை அதிகாரிகள், அரசாங்கம் அதிகாரிகள், அமைச்சர்களை 19 முறை பார்த்து இந்த திட்டத்திற்கு அனுமதி வாங்கி அப்புறம் நிதி வாங்கி இந்த திட்டம் இப்போ நடந்துட்டு இருக்கு. இடையில 5 வருஷம் திட்டம் நின்று போயிடுச்சு. ஏன் நின்று போச்சு தெரியுமா? நீங்க ஒரு தப்பான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்வு பண்ணீங்க. போன முறை திமுகவை சார்ந்த மருத்துவர் செந்தில்னு ஒரு தப்பான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவரை தேர்வு பண்ணதுனால இந்த திட்டம் பாதியில நின்று போயிடுச்சு. இந்த தப்பை மீண்டும் செய்யாதீர்கள். இப்போ அந்த தப்பை சரிப்படுத்தி சௌமியா அன்புமணியை நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்றால் சௌமியா இந்த திட்டத்தை முழுமைப்படுத்துவார், முடித்து வைப்பார். அது எனக்கு நானும் சௌமியா அன்புமணியின் உறுதி உங்களுக்கு தருகின்றோம். அந்த திட்டம் முடிஞ்சிடுச்சுன்னா வச்சுக்கோ, சென்னையில இருந்து தருமபுரி போலாம், தருமபுரி சென்னையில போலாம். போறது மட்டும் பெருசு இல்ல, இங்க இருக்கிற விளை பொருட்கள் என்னென்ன விளையுதோ இதெல்லாம் எடுத்துட்டு நேரா சென்னைக்கு போறது. அதெல்லாம் ஹொசூர், கிருஷ்ணகிரியில இருக்கிற அந்த கிரானைட் எல்லாம் எடுத்து தருமபுரியில இருந்து சென்னைக்கு எடுத்துட்டு போவாங்க. அப்போ தருமபுரி ஒரு பெரிய ஹப் ஆகும், பொருளாதார முன்னேற்றம் அடையும்.